அதே 1978 பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலையும் இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே குருவின் பார்வை இருக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை தர்ற நேரத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் பிறந்திருக்கும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமாக இருந்திருக்கும். அதுலேயும் நீங்கள் எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு வளர்கிறதுக்கான விஷயங்களை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல வாசலாம் கொடுத்து நல்ல நிலைமைக்கு உருவாக்குற விஷயங்களை பண்ணியிருக்கோம். சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பிறந்த ஒன்று தான் என் சொத்துக்கள் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் தான் அது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்தவரை அப்படியெல்லாம் இல்லை. செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாகும் போது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாசல் நிறையா சேர்றது. ஏன்னா சந்திரன் சில பேருக்கு சேர்ந்துருப்பார். சந்திரன் வந்து உங்களுடைய தனுசு ராசியில் வந்து சந்திரன் இருக்கும் பொழுது அந்த தனுசு ராசியை அப்படியே அந்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயங்களையுமே மனசுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கிற ஜாதகம் தான். இப்போ அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் மறைஞ்சிருப்பார். அப்படி மறைஞ்சிருக்கும் போது கெட்ட விஷயங்கள் நடக்காது. திருமணம் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து திருமண விஷயங்களில் சில சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளையும் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருப்பார் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இல்லை சில பேருக்கு லவ் மேரேஜாக இருக்கலாம். சில பேர் வந்து வீட்டில் அவங்கவுங்க ஜாதகப்படி நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நினச்சதை சாதிச்சிருப்பீங்க. நல்ல படிப்பெல்லாம் கொடுப்பார், நல்ல உயர்கல்வியில் உட்கார வைப்பார், பெரிய வேலையில் கொடுப்பார், எல்லாரும் மதிக்கத்தக்க வாழ்க்கையில் வாழ வைப்பார். உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இப்போ 2 வருஷ காலமாகவே ரொம்ப சிரமமாகவே கொண்டு போயிட்டு இருந்திருப்பார். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தார், அப்புறம் 5ஆம் இடத்துல குரு இருந்தார். குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நல்லதே நிறையா கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தாங்கன்னா சூரியன் வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். சூரியன் வீட்டை சேர்த்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு மறைஞ்சி இவ்வளோ நாளாக இந்த பக்கம் வேறு சைடில் போயிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்கிறாரு. சூரியனே வந்து அருமையான விஷயங்கள்லாம் தர்ற இடத்துல இருக்கிறார். 9ஆம் அதிபதி அப்படிங்கிறனால அப்பாவுடைய சொத்துக்கள் ரீதியாக சில நன்மைகள் நடக்கும். திடீர்னு சில பேர் அரசியல்வாதிகளாக நிற்க சொல்லி டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத அரசியல்லாம் இருந்தாலும் வந்து அதில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதே மேச லக்னம், விருச்சக லக்னம், ஒரு சூரியனுடைய சிம்ம லக்னம், இந்த மாதிரியெல்லாம் அந்த லக்னக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா நன்மைகள்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் பிடிக்காமல் கூட இருக்கும். ஆனால் அதில் உள்ள பூந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் பகுத்தாய்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுற சூழ்நிலை இருந்திருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் எழுத்து வேலையில் நிறையா இருந்திருப்பீங்க. எப்படிப்பட்ட வேலையாக வேணாலும் இருக்கட்டும். இந்த காலத்தில் கோடிக்கணக்கான தொழில் இருக்குது. எழுத்து சம்மந்தப்பட்ட வேலையில் அதிலையாவது இருந்திருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்கிற மாதிரி கொண்டு போகும். அப்படிங்கிறப்ப 4ஆம் இடமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஜாதகம் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்சமாகி சந்திரனோட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால, உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த சந்திரன் வீட்டில் போய் அவர் இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுடைய ராசி பகவான் நல்லா இருந்தாலே 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாருன்னே அர்த்தமாயிடும். 4ஆம் அதிபதி படிப்பு ஸ்தானமாக நல்ல படிப்பெல்லாம் கொடுத்துருப்பார். கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது லக்னம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக்கப் பண்ணணும். ஆனால் பொதுப்பலன் பார்க்குறப்ப நல்லபடியாக படிச்சிருப்பீங்க, நல்ல வேலையில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். ஆனால் இப்போ என்ன குரோதி வருடத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்து தொழில் விருத்தி பண்ணுவார். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க வைப்பார். 12ஆம் இடத்தை பார்த்து தொழில் தொடங்கிறதுக்காக விரயம் பண்ண வைப்பார். வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தால் திருமண ஏற்பாடுகளை செய்ய வச்சு கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். திடீர் சொத்துக்கள் மூலியமாக வருமானங்களே உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த நேரத்தில் 1978 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயின் பார்வை வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும். அதனால் சொத்துக்கள் ரீதியாக உள்ள வருமானங்கள் ஏதாவது வரும். இல்லைன்னா சொத்துக்களை ஏதாவது கொஞ்சோண்டு விற்று ஏதாவது பண்ணி ஏதாவது கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை கூட இயக்கும். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறையா பண்ண போகிறீங்க. முக்கியமாக வந்து 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நிறைய வருமானங்கள் வரதையும் எடுத்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சி அப்படிங்கும் போதே பணத்தை செலவு செய்து அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல சுப செலவுகளுக்காக. ஏன்னா அது வந்து அந்த வீடே வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் பண்ணுறத சந்தோஷமாக பண்ணுவீங்க. வருத்தப்பட்டு செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் சந்தோஷமாக செலவு பண்ணுற விஷயங்களை செய்வீங்க. ஏன்னா செலவு பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷமே கிடைக்குங்கிறது தான் இந்த உலகமே. செலவே பண்ணலைன்னா சந்தோஷமே கிடைக்காது. ஒரு ஏசி போடணும் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஏசியை போட்டுட்டு உட்கார முடியும் இந்த வெயில் காலத்தில்.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செலவு பண்ணுறதுனால ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்க போகுது. நட்டம்லாம் ஒன்றும் வராது. கொடுத்த பணம் யார்ட்டாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா திரும்பி வந்துடும், கவலைப்படாதீங்க. வர வேண்டிய பணம் எங்கேயாவது பாக்கி இருக்குது அப்படின்னாலும் அவங்களே தேடி வந்து கொடுத்துருவாங்க. சும்மா 2 தடவை ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா போதும், வந்துடுவாங்க உடனே. உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏறக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஒரு வருஷம் இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்ல நல்ல தகவலை உங்களுக்கு தர்றோம். ரொம்ப நன்றி.